ஆனா எனக்கு இன்னைக்கு நிகழ்வு, அதன் பிறகு காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி, இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுது. இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன். கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட், டிஜிபி பத்திரிகை செய்தி, இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க, சிலிண்டர் வெடிச்சது, ஒரு பால்ரஸ் கூட்ட தேவையில்லாம இங்க வந்துச்சு. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், அது முழுவதும் போய் என்னைய சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு. அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல, யாரையும் துன்புறுத்தல, எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா. இன்னைக்கு இசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க, கயவர்கள் 4 பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க. அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க, தப்பு பெண்கள் மேலதான், ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க. அந்த பசங்களுடைய பிஹேவியர், அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க, அதனால வண்டியை கொண்டே நிறுத்துறாங்க. அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்துல அவர்களே கரி பூசி கொள்வார்கள். நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால ஈசிஆர் நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறோம், புடிச்சு உள்ள வைக்கிறோம், பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் பாராட்டுறோம். அதை விட்டு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, லவ்வரோடு இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும், சென்னையில டிசிபியா இருக்கணும், சென்னையில கமிஷனரா இருக்கணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும், யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அதே இசிஆர்ல என் வீடு இருக்கு, அதே இசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுறாங்க. கரெக்டா? அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர்ல என் வீடு இருக்கு. என்ன வேகம்! தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க? 10 பேர். எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தீங்க? 14 பேர். என்னத்த பண்ணாங்க? மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேற்றுறாங்க. அதே என்னுடைய வீட்டில இருந்து அதே 500 மீட்டர் தூரத்துல இதே இசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், திமுக கொடி இருக்கு, பெண்கள் தான் குற்றவாளிகள், நாங்க நரேட்டிவ் செட் பண்ணுவோம், ஒரு 2 நாள் பேசி பெண்களை அசிங்கப்படுத்துவோம், அந்த பெண்களே பயந்துக்குவாங்க, அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்க தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க. அதான் திமுக ஸ்டைல். வெக்க கேடா இல்லையா? அதே 500 மீட்டர்ல கொடியேற்றுறதுக்கு அவ்வளவு காட்டுனீங்க. கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போய் இருக்கிற பொய்யை சொல்றாங்க, பொய்யை திரும்ப சொல்றாங்க, சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய